ஹலோ ஆல், வணக்கம் அகைன். இன்னொரு நாள், இன்னொரு வீடியோ. இன்னைக்கு ஆஷஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பிரிஸ்பேன் தானே? This one. Yeah, yeah. ஸோ காபால ஒரு டைட் மேட்சாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இங்கிலீஷ் பிளேயர்ஸும் அதுக்கு வந்து லீவ் அப் டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஒரு டைட் மேட்ச் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம ஹோப் பண்ணுவோம். வெல்கம் டு செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆஷஸ் ப்ரிவ்யூ. மாஸ்டர், ஆஷஸ் அது வந்து நம்ம அதை பற்றி நிறைய பேசிட்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டிங். அதை பற்றி குமுறவும் செஞ்சுட்டோம். ஸோ உங்களோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்கள். செகண்ட் இல்ல டிசப்பாயிண்டிங்கா இருந்தாலும் ஃபயர் மிஸ் ஆகல. ஃபயர் இல்லை, வாஸ் அது தேர். இப்போ கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டு ஃபயர் அது கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆகல. ஃபேக்டர் ஃபயர்லாம் இருந்தது. பிங்க் பால் வேற. ஓகேங்களா, எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. தட் பீயிங் செட், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியாவோட லைக்லி பிளேயிங் லெவனை பற்றி பேசிடலாமா? ஐ மீன் இங்கிலாந்து அவங்களோட பிளேயிங் லெவனை கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனை பற்றி பேசலாமா? ஐ திங்க் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் மேசிவ் பூஸ்ட் இன் கான்ஃபிடென்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை 2 நாளுக்குள்ளே க்ளோஸ் அவுட் பண்ணி வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பிளேயிங் லெவன் சொல்லுங்கள். நான் வந்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் எனக்கு இல்ல இருந்துச்சு. அதுல எதுவும் லாஸ்ட் மேட்சோட எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா கமெண்ட்ஸ் ரெக்கவர் ஆகல, ஹேசல்வுட் ரெக்கவர் ஆகல. ஒன்லி திங் வந்து அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது உஸ்மான் கவாஜாக்கு பதிலா யாரு, அதுவும் ஜாஸ் இங்கிலீஷ் இல்ல வெப்ஸ்டர், அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2ல யாராவது ஒரு ஆள் தான் ஃபில் இன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வெப்ஸ்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அவரை பத்தி அனலைஸ் பண்றப்ப ஏதோ நிறைய 50ஸ்லாம் கண்டினியூஸா அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் ஹீ வில் பி அ பெட்டர் பேட்ஸ்மேன் எனக்கு தோணுச்சு. பட் ஆனா நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ப்ராக்டிஸ் பண்றதெல்லாம் படி பாக்குறப்ப ஜாஸ் இங்கிலீஷ் தான் எடுக்கிற மாதிரி தெரியுது. தெரியல. அதாவது நான் வந்து ட்ரூலி கோயிங் பை வாட் ஐ சா இன் ட்விட்டர். எனக்கு அதை தவிர, ஐ மீன், இஃப் ஐ வேர் இன் ஆஸ்திரேலியன் கேம்ப், டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி வெப்ஸ்டர் தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கணும் அப்படின்னு நானும் நினைப்பேன். பட் ஆனால் வந்து நான் ட்விட்டரில் பார்த்த வீடியோஸு, சர்க்குலேட் ஆன நியூஸ் எல்லாமே என்னென்னா, ஜாஷ் இங்கிலீஷ் ஹேஸ் பீன் டன் ஃபார் லைக் 3 or 4 செஷன்ஸ், நெட் செஷன் சோஃபார். அதுக்கப்புறமா எஸ்பெஷலி தேர்ட் ஸ்லிப்பில் வந்து ஸ்லிப் கேச்சஸ் எடுக்கிற செஷன். ஸோ எல்லாமே ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருக்காரு ஆல் தோஸ் பாஸ்ட் 3 days. ஹேவிங் செட் தட், ஐ திங்க் ஆல்ரெடி கம்யூனிகேஷன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜாஷ் இங்கிலீஷ் டு ஓப்பன் அப். பட் ஆனால் நாளைக்கு காலைல இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆமா ஆமா. இன்னும் ஒரே ஒரு இது அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, யார் ஓபன் பண்ண போறா. இப்ப வர்ற இவங்க 2 பேர்ல ஒரு ஆளா இல்ல டிராவிஸ் ஹெட்டா, அந்த ஒரு இது வந்து இன்னும் அவங்க அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா ஐ திங்க் டிராவிஸ் ஹெட்டா யாரோ சொல்லுங்க, ஐ எம் ஓப்பன் டு ஓப்பன் த இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் ஸோ இது அது ஒன்று வந்து டிசிஷன் எடுக்கணும். இந்த இது ட்ராப் பண்ணுற மாதிரி தான். ஐ திங்க் தே ஃபவுண்ட் தேர் ஓப்பனர். Travis Head is going to open. I have no doubts. Travis Head is going to open. அது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த அடி வந்து ஒரு சிமெண்டட் அடின்னு நினைக்கிறேன். அதாவது நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கேன்டா, irrespective of what. இந்த ஆஷஸ் டூர் முடிகிற வரைக்கும் ஐ திங்க் Travis Head will open. I will be very very surprised to see if something has changed and Travis Head is moving back to number 4 or number 5. number 5. ஸோ பார்ப்போம். ஐ திங்க் நம்ம இங்கிலாண்டை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஆஸ்திரேலியா கிட்ட வருவோம். இங்கிலாண்டு வந்து அவங்களோட பிளேயிங் லெவன் சொல்லிட்டாங்க. மார்க் வுட் அவர் வந்து இன்ஜுரி ப்ரோனாக தான் இருந்தார். அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்க்கே வந்து 50-50 தான். பட் ஆனால் வந்து அவர் வந்து இப்போது இன்ஜுரினால ரூல்ட் அவுட்னு சொல்லிட்டாங்க. இல்ல இன்ஜூரின்னு அவங்க ரியலா கால் அவுட் பண்ணல. ஐ திங்க் தே ஆர் ஜஸ்ட் செக்யூரிங் ஹிம் ஆர் லைக் ப்ரொடெக்டிங் ஹிம்ங்கற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சே வந்து they have taken that big அதான் அதனால வந்து அதாவது ஐ திங்க் இஸ் நாட் லைக் ஆக்சுவலி இன்ஜூரியால அவர் இது பண்ணல, பட் ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சேஃப்டி மெஷருங்கிறதா அவங்க ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. மேபி இன்ஜூர்டா இருக்கலாம், பட் வுட் வந்து கண்டினியூஸா விளையாடுறது ரிஸ்க் தான். ஸோ அதனால இட்ஸ் அ ஃபேர் டிசிஷன் தான். அதுக்கு பதிலாக வில் ஜாக்ஸ் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் எக்ஸ்ஆர்சிபி பிளேயர் வேற. என்ன எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட? ஏதோ ஒரு மேட்ச்ல பாகிஸ்தானுக்கு எடுத்து 6 விக்கெட் எடுத்திருக்காருங்க டெஸ்ட்ல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லியம் லிவிங்ஸ்டன் கைண்ட் ஆஃப் பவுலர். அவர் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், மீடியம் பேஸும் போடுவார். அது எல்லாமே கலந்து போடுற மாதிரி இருக்கும் அவரோட பவுலிங். பட் ஆனால் வந்து டெஸ்ட் மேட்ச்ல தாக்கு பிடிப்பாரா? எனிவே லைக் இவங்க வந்து ஒயிட்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் T20 இன்னிங்ஸ் தானே வந்து ஆட போறாங்க இவங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ தி அப்ரோச். நான் பேட்டிங் சொல்ல, பவுலிங் சொல்றேன். ஸ்பின் வந்து ஓரளவுக்கு போடுவாரா? எனக்கு இதுதான் வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பிகாஸ் கண்டிப்பா வந்து இவங்க இப்போ இந்த ஃப்ரண்ட் லைனா இந்த 3 பேருக்கு வந்து நிறைய ஹெவி ஒர்க் லோடு இருக்கும். கஸ் அட்கின்சனுக்கும் சரி, ஜெஃப்ரா ஆர்ச்சருக்கும் சரி, அண்ட் அது இல்லாமல் பென் ஸ்டோக்ஸும் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்பெல் போடுற மாதிரி தான் இருக்கும்.
இவங்க எதை நம்பி போயிருப்பாங்கன்னா, நம்ம வந்து பேட்டிங்கை வந்து திருப்பி ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. அப்படிதான் நானும் நம்ம புரிஞ்சுட்டு மேட்சை இருக்கேன். வந்து 3 நாளுக்கு மேலே எப்படி எடுத்துட்டு போவேனா, we will lose the match either in like 48 hours or 72 hours, but we don't want to prolong the match for 5 days. ஏன்னா அப்படி போச்சுன்னா இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல நான் அதை தான் சொல்றேன். இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு 5 நாள் போச்சுன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால வந்து இவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, again we will go for a kill, and if it is killing ourselves, so be it அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த ரைட் அப்ரோச்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீம் வச்சுட்டு திருப்பி நீங்கள் திடீர்னு வந்து 5 நாள் ஆடுறதுக்கு ஆடுங்க அப்படின்லாம் சொல்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் தேர் ஃபேர் சான்ஸ். ஆமா நானும் என்ன யோசிக்கிறேன்னா சி அகைன் வித் அஸ்யூமிங் ஸ்டோக்ஸ் வில் பவுல் ஓகேங்களா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. வில் ஜாக்ஸ் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம், அதாவது பவுல் பண்ண வைக்கலாம், இல்லாட்டி அட்லீஸ்ட் பேட்டிங் நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். நான் வேற எதுவும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா பஷீர் எடுத்திருந்தாங்கன்னா இட் வில் பி லைக் பியூர்லி இஸ் பிக்ட் அஸ் அ பவுலர் ஆமாம் who ஆமாம் can ஆமாம் like ஆமாம் basically bat, பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டர் ஹூ கேன் பவுல்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமாம் 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 கண்டிப்பாக பேட்டர் ஹூ கேன் பவுல், அதே கான்செப்ட் தான். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து லாட்ஸ் ஆஃப் அகேன் பேண்டர்ஸ், ப்ரெஸ் இன்டர்வியூஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வே தட் இங்கிலாந்து அது இல்லாம ஆஷஸ் எப்படி பாஸ்? அதான் பட் ஆனால் அதில் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் வந்து என்னென்னா, இங்கிலாந்துக்கு வந்து பிங்க் பாலுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி மேட்ச் வந்து இருந்தாலுமே பட் தே ஹவ் டிசைடட் அகெயின்ஸ்ட் இட். I think they don't rely on preparation. They have done enough preparation already. They will perform on the day. இல்ல அப்படிதான் வந்து பென் ஸ்டோக்ஸும் சொன்னாரு. Do you agree? அதுதான் What's your நான் view on சொல்றேன். that? What your view on that? நம்ம இப்போ முதலே பேசிட்டோம் ஓகேங்களா. there is a that's probably a traditional or like old fashioned சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா ஆஸ்திரேலியன் பிச்சே நம்ம இன்னும் அவங்க ஒன்றும் அக்கம்பஸ் பண்ணல ஓகேங்களா. இதுல பிங்க் பாலுங்கிறப்ப கண்டிப்பா எவ்வளவு தூரம் நீங்க பேட்டை பால்ல வாங்குறது, அந்த லைன் அண்ட் லென்த் ப்ராக்டிஸ் பண்றது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் இட் இஸ் a நார்மல் டீம், இங்கிலாந்து டீமுக்கு மேபி தேவைப்படாது. அதே மாதிரி நான் பிபிசிலையும் ஒரு காலம் பார்த்தேன் இன்னைக்கு. ஐ திங்க் உங்களுக்கும் ஷேர் ஆமா பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே லைக் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட வேண்டியதில்லை. இஃப் த பர்பஸ் இஸ் ஜஸ்ட் டு ரிலாக்ஸ் அவர் செல்ஃப், கீப் மைண்ட் கிளீன் மோட்டிவேட்டட். அண்ட் ரிலாக்ஸ்ட் அப்படி இருக்கிறதுனா ஃபைன். அதுக்காண்டி நான் ஆஸ்திரேலியா அப்படி இருக்கு நாங்க இதை இது பண்ணுவோம், ப்ரெஸ் எல்லாம் நாங்க இது பண்ண மாட்டோம். மேபி அவரை ஜஸ்ட் வாண்டட் டு லைக் டூ எனஃப் திங்ஸ், அவ்வளவுதான். ஓகே, சரி ஓகே அதெல்லாம் போய்கிட்டு இருக்கட்டும், நம்ம மேட்சுக்குள்ள வரலாம். பிங்க் பால் ஒரே ஒரு நல்ல விஷயம், ஐ மீன் மேபி பாசிட்டிவ் சைட் ஃபார் இங்கிலாந்து வந்து அவ்வளவா ரீசன்ட் டைம்ஸில் அந்த கிரவுண்டில் ஆஸ்திரேலியா வந்து நல்லா பண்ணலை. ஐ மீன் நான் வந்து நல்லாவே பண்ணலை அப்படின்னு சொல்லலை, பட் ஆனால் அதர் டீம்ஸும் வந்து அங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஓகேங்களா. ஃபோர்ட்ரஸ் பிரீச்ட் பை இந்தியா ஃபாலோட் அப் பை வெஸ்ட் இண்டீஸ் ஓகேங்களா. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸ். காபா டெஸ்ட். ஆமா இப்ப என்னன்னா அகைன் பிங்க் பால் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அமேசிங். ஆஸ்திரேலியா வந்து 13 மேட்சஸ் ஒன் கேம் லாஸ்ட். அதுதான் அந்த வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட காபால லாஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணது. இங்கிலாந்து வந்து ஐ திங்க் 7 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க, 2 வின் பண்ணிருக்காங்க, 5 தோத்துருக்காங்க. 5 தோத்துருக்காங்க. அதுல 2 வந்து ஆஸ்திரேலியால இதுக்கு முன்னாடி இருக்கிற டூர்ல வந்து சம்மாடி வாங்கி தோத்தாங்க. ஐ திங்க் ஒன்னு வந்து 160 ரன்ஸ், இன்னொன்னு வந்து 220 என்னமோ ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் பிங்க் பால்ல வந்து ஆஸ்திரேலியா இஸ் லைக் வே 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 ஹெட் ஓகேங்களா. அதுவும் ஸ்டார்க்கு வந்து 81 விக்கெட் எடுத்திருக்காரு 14 கேம்ல, 17 ஆவரேஜ். ஓகே இதுல இன்னொரு முக்கியமான ஸ்டாட்ஸ் என்னன்னா நேதன் லியான் வந்து 43 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓகே வாவ் அமேசிங். இப்ப தெரியுதா அவங்க 13 வின் பண்ணதுக்கு. அமேசிங். சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து நம்ம வேணால் இப்படி வேணால் இது பண்ணலாம். ஸ்டார்க் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் இந்த மேட்ச்சில் விக்கெட் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? 90% எஸ். ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் வித் எஸ். ஓகே மேபி நீங்கள் எஸ் சொன்னதுனால நான் வந்து எடுக்க மாட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். கமெண்ட்ஸில் நீங்களும் சொல்லுங்கள், ஸ்டார்க் வந்து ஒன்ஸ் அகெயின் ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து ஜாக் கிராலியோ இல்லை வந்து டக்கெட்டியோ வந்து விக்கெட் எடுப்பாரா அப்படிங்கிறத வந்து நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, செகண்ட் திங், ஜாக் கிராலி டக்கில் இருந்து அவரோட ஸ்கோரை 1 வந்து எடுத்துகிட்டு வருவாரா மாட்டாரா? ஸ்கோர் பண்ணிடுவாரு, 0 இருக்காது. கண்டிப்பாக இருக்காதா? ஓகே, அல் சே லைக் அவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து டக் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை, ஒரு கவர் டிரைவ் இருக்கு. கவர் டிரைவ் இருக்கு. ஓகே,
ஆன் த ரைஸ். ஒரு கவர் டிரைவ் இருக்கு. இருக்கு. ஆமா. ஓகே. தென் மேட்ச் வந்து 3 நாளுக்குள்ள முடிஞ்சிருமா? 2.5. ஐ சே எஸ். மேட்ச் வந்து 3 நாளுக்கு மேலே போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ சே எஸ். ஓகே. இதோட உங்களோட வியூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போடுங்க. நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் போயிடலாம் மாஸ்டர். ஐ மீன் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் few more things I wanted to just cover. ஓகேங்களா? பிங்க் பால் டெஸ்ட் ஏன் நம்ம பிங்க் பால் இவ்வளோ பேசுகிறோம்னா மெயினாக 2 விஷயம். ஓகேங்களா? ஒன்று வந்து பால் வந்து கொஞ்சம் ஜிப் ஆகுறது, மூவ்மெண்ட்டு எல்லாமே வந்து நார்மல் ரெட் பாலை விட அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி அதுவும் நைட் ஸ்கைஸில் வந்து நம்ம ஓடியிலே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒயிட் பாலே வந்து எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்விங் ஆகும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டு, அந்த ஜிப்பிங் த்ரூ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பேட்ஸ்மேனுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் கஷ்டம். இன்னொன்று வந்து அந்த ட்வைலைட் பீரியட் சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ நமக்கு சன் செட் ஆகி அந்த நைட்டு இது லைட்ஸ் வந்து எஃபெக்ட் எடுக்கிற பீரியட் வந்து நமக்கே நார்மலாக வெளியில் போகிறப்பயோ இல்லை வண்டி ஓட்டுறப்பயோ ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு பிங்க் கலர் பாலை வந்து அது 140-145 கிலோமீட்டர் பெர் ஹவரில் பால் வர்றதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த 2 பீரியட், ஸோ பேசிக்கலி அந்த ட்வைலைட் பீரியட் அண்ட் போஸ்ட் தட் எப்படி பேட்டிங் டீம் ப்ளே பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணும். அகைன் நிறையா மேட்சஸ் வந்து சீக்கிரம் முடிகிற காரணம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோதான் காலையில் அதாவது மதியானம் வந்து நல்லா விளையாண்டுட்டு வந்தாலும் அந்த பீரியடில் வந்து நிறையா ஒரு கிளம்ஸியாக விக்கெட்ஸ் விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இங்கிலாந்து. ஐ ஸ்டில் ஃபீல் லைக் இட் மைட் லைக் டர்ன் இன்டு an advantage ஃபார் இங்கிலாந்து. ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, ஐ டோன்ட் கேர் வாட் எவர் இட் இஸ் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மேபி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஒரு ஜேமி ஸ்மித்தோ ஒரு ஹாரி ப்ரூக்கோ நேரம் பேட்டிங் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரன்ஸ் நேரம் எடுக்கணுங்கிறது. ஏன்னா ரன்ஸ் தான் இந்த பிங்க் பால் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோதான் இது பண்ணாலும் கண்டிப்பாக அந்த பீரியடில் எங்கேயாவது மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் ஒரு 2-3 இது இங்கிலாந்துக்கு சாதகமாக வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருந்தாங்க, பிபிசியில் போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த பிச்சில் வந்து 8 to 10 மீட்டர்ஸ் லென்த்தில் தான் வந்து பவுலிங் போடணும். அதில் வந்து போட்டால் கொஞ்சம் கேப்பாக வந்து நல்லா பவுன்ஸு பேஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் இங்கிலீஷ் பவுலர்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தோம்னா தே ஆர் இன் பிட்வீன் தட் 7.5 to 8.5 ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக்லி டு சூட் தம் ப்ரொவைடட் தே கண்டினியூ வித் த சேம் லென்த். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டோம், ஃபார்ட்ரஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீச் பண்ணி 2 டீம்ஸ் காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால பிலீஃப் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா ஆஸ்திரேலியாவோட பேட்டிங். ஓகேங்களா? அதில் இன்னொரு என்ன ஸ்டாட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா தொடர்ந்து 2-3 வருஷமா வந்து அவங்களோட பேட்டிங் ஆவரேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2023ல வந்து 31, 24ல வந்து 27, இப்போ 25ல வந்து 27 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ it is kind of on the decline. So there is all the hope that you can exploit this batting and then get them out cheaply. தட் பீயிங் ஓகேங்களா? மறந்துடாதீங்க, நம்ம விளையாடுறது வந்து நியூ இங்கிலீஷ் டீம். ஸோ ஸ்டாட்ஸ் இல்ல நான் வந்து சொல்றேன், நான் அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதான் நான் இப்ப சொன்ன ஸ்டாட்ஸ்ல வந்து மேஜர் த்ரெட் வந்து ஸ்டார்க்கை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு. இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அகைன் ஐ பிளேம் தெம், எவ்ரி ஒன் இஸ் லைக் நாட் ஹாப்பி வித் வாட் தே பெர்ஃபார்ம். பட் ஆனா அவங்க வந்து ரொம்ப போரா பண்ணல. இட் வாஸ் நாட் லைக் ஆஸ்திரேலியா வந்து கம்ப்ளீட்லி டாமினேட் பண்ணி ஓகே இங்கிலாந்து வந்து சான்ஸே இல்லாம அப்படி இல்லை. ஓகேங்களா? தே ஜஸ்ட் லாஸ்ட் இட் தேர் வேஸ் ஆஃப் பிளேயிங் வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ தேவர் இந்த கேம், தேவர் இந்த பாக்ஸிங் சீட் இஃப் ஐ மே கால். ஆனா விட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து காம்படிட்டிவ் படி போத் டீம்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ஈக்குவல். அஃப்கோர்ஸ் வித் ஆஸ்திரேலியா ஹேஸ் அன் அட்வான்டேஜ் வித் வேரியஸ் ரீசன்ஸ். ஆனா அவங்க வந்து ஹோப்பை வந்து மிஸ் பண்றதுக்கோ இல்லை வந்து நாங்க வந்து கம்பீட் பண்ண முடியாது, வி ஆர் லைக் லெசர் டீம் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டியது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஃபார் இங்கிலாந்து டு டேக் இட் இன் டு த டீம், இன் டு த கேம். இட்ஸ் அபவுட் ஹவு தே ஆர் கோயிங் டு யூஸ் இட். ஓகே. தட் பீயிங் சைட், அப்போ நீங்கள் வந்து இங்கிலாந்துக்கு தான் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்களா? இங்கிலாந்துக்குலாம் ப்ரிடிக்ட் பண்ணல நான். இங்கிலாந்து ப்ரிடிக்ட் பண்ணல. அவங்களுக்கு பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களாங்கிறதான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கொடுத்தது வந்து ஒரு அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டாட்ஸை வச்சு நான் நம்பர் சொல்லியிருக்கேன், பார்த்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு சொல்லியிருக்கேன் நான். ஆனா அவங்க அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுவாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாரி ப்ரூக் வந்து முக்கியமான நேரத்துல வந்து தேவையில்லாம ரிவர்ஸ் ஸ்வீப் ஆகி ஆடி அவுட் ஆனார்னா அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது இல்லைங்களா? அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கரெக்ட். ஆமா. ஓகே. ப்ரெடிக்ஷன் டைம். நீங்க சொல்லுங்க, ஆஸ்திரேலியா ஆர் இங்கிலாந்து? ஆஸ்திரேலியா. Okay, I'll go with Australia as well. And if Australia wins this match, I think there goes Ashes அப்படின்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான். ஐ திங்க் இட்ஸ் ஆமா, தி எண்ட் ஆஃப் த ஆமா. 2 2-0லேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். பட் அகைன் லைக் ஐ அம் நாட் ரூலிங் அவுட் இங்கிலாந்து. ஏன்னா இங்கிலாந்து வந்து இப்படியும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படியும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 2-0 ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ ஸ்டார்க் ஃபுல்லி ஃபிட்டா இந்த பிட்ச்ல மேட்ச்ல இருக்கிறனால எனக்கு வந்து ஐ ப்ரிஃபர் ஆர் கோ ஃபார் ஆஸ்திரேலியா. இன்னொன்னு ஃபேர். வந்து இவரு ஸ்டீவ் ஸ்மித் ஏதோ சந்திரபால் மாதிரி ஏதோ பிளாக் ஸ்ட்ரிப் போட்டு ஏதோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காராமே. ஏதோ கிளார்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஆமா, பயங்கரமா ப்ரிப்பரேஷன்லாம் பண்றாராம். ஆமா. நான் வீடியோஸ் பார்க்கல. பட் ஆனா 2, 3 இமேஜ் பார்த்தேன் ட்விட்டர்ல. ஆமா. ஸோ ம். ஆனா அதுதான் ரீசன்னு சொன்னாங்க. ஆனா அது எப்படின்னு தெரியல. நாளைக்கு தெரிஞ்சிரும். அதே கெட்டப்ல வந்து அவர் வந்து கிரவுண்டுக்கு வராரா அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஓகே. அது பார்த்தேன். நான் ஃபோட்டோஸ் பார்த்தேன் நானு. வித்தியாசமா இருந்தது. பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் இங்கிலாந்து அண்ட் இன் ஆஸ்திரேலியா. இங்கிலாந்துல வந்து யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் ஐ அம் சேயிங் ஹாரி ப்ரூக். ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஓகே. இல்ல ஹியரிங் தட் ஃப்ரம் மீ. யூ ஆர் கோயிங் டு கெட் சர்ப்ரைஸ்ட். ஆலி போப். ஓகே, ஓகே. சர்ப்ரைஸா இல்ல என்ன வார்த்தை யூஸ் பண்றேன்னு தெரியல. ஓகே. ஆலி போப். ஆஸ்திரேலியால வந்து ஐ கோ ஃபார் ஸ்டீவ் ஓகே. Just with the form that he's been, I'm going with Travis Head. ட்ராவிஸ் ஹெட். ஓகே. Okay, so I'm going with Travis Head and I'm going for Australia. 2-0 ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் சரி, என்ன. இங்கிலாந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வருவாங்களா? இந்த இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினேன் பிங்க் பால்னா என்ன, என்ன டைம், அதெல்லாம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அண்ட் அவங்க அதை பண்ணக்கூடாதுன்னு தான் நானுமே நினைக்கிறேன். தேர் ஒன்லி சான்ஸ் டு பீட் ஆஸ்திரேலியா இஸ் லைக் கோயிங் ஜஸ்ட் ரெக்லெஸ் ப்ளே ஒன் ஹவ் வே. தே ஹவ் பீன் பிளேயிங். ஆமாம். வேற அவங்க வந்து கம்பீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஐ திங்க் ரொம்ப வந்து ஹியூமிலியேட்டிங் லாஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் த ஓகே. ஒன்லி ஃபார்முலா விச் தே ஆர் கேப்பபிள் தட் தே ஹவ் பில்ட் திஸ் டீம். மைண்ட் செட்லேயும் சரி, அவங்களோட ஆக்சுவல் கேமிங் ஸ்டைலுக்கும் சரி, திஸ் இஸ் த ஒன்லி திங் தட் தே கேன் டூ. தே கேன் ஜஸ்ட் ஓகே. ட்ரை அண்ட் தென் சி லைக் இஃப் இட் இஸ் கம்மிங் அவுட் ஃபார் தேர் ஃபேவர். பார்ப்போம். எனக்கு வந்து ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, அதான் இங்கிலாந்துக்கு வந்து எக்ஸாக்ட் இது தேவையான பவுலிங் அட்டாக் இருக்கு. ஓகேங்களா? இந்த டீம் ஆஸ்திரேலியா வின் பண்றதுக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் தே பேட். அவ்வளவுதான். ஓகே. யா மேபி. மை யா. தாட். ஓகே. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிடும் நான் சொல்கிற மாதிரி. ஏன்னா நம்ம 2 பேருமே 3 டேக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் தட் லாட்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரன்ஸ் டுமாரோ. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஆஷஸ் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அது வந்து ஆஷஸ் இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா அது வந்து எவ்வளோ க்ளோஸாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத நாங்கள் வந்து எடுத்து பேசுகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து கிரிக்கெட் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. Until meet you next video, signing off Vikram. And Master, thank you so much.